மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். தன்னுடைய மனதில் உள்ளது எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவன் ஒரு மூடன். மூடனை கோபப்படுத்தினால் அவன் எதையும் மறைக்க மாட்டான். தன் மனதில் உள்ள கோபத்தை வார்த்தைகளினால் வெளிப்படுத்துவான். மூடனுடைய வார்த்தைகள் கோபமாயும் வேகமாயும் இருக்கும். எதையும் யோசித்து பேச மாட்டான். அவசரப்பட்டு மதியீனமாக பேசிவிடுவான். மூடனுடைய பேச்சுக்களினால் சண்டை வலுவடையும். ஞானமுள்ளவன் தன் மனதில் உள்ளது எல்லாவற்றையும் உடனே வார்த்தைகளால் வெளிப்படுத்தி விட மாட்டான். ஒரு தரம் பேசுவதற்கு முன்பாக 2 தரம் யோசிப்பான். சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரம் பேச வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுவான். எல்லா வார்த்தைகளையும் எல்லா நேரத்திலும் பேசக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையையும் பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு. ஞானமுள்ளவன் காலத்தையும் அதற்கு ஏற்ற வார்த்தையையும் நிதானித்து வெளிப்படுத்துகிறான். ஞானமுள்ளவன் இடைவிடாமல் தொடர்ச்சியாக பேச மாட்டான். இடைவெளி விடாமல் தொடர்ச்சியாக பேசுகிறவர்கள் அவசரப்பட்டு பேசுவார்கள், நிதானம் இல்லாமல் பேசுவார்கள். ஞானமுள்ளவனோ ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசுவதனால் நிதானமாயும் பதட்டமில்லாமலும் பேசுவான். ஞானமுள்ளவனின் பேச்சில் இடைவெளி இருக்கும். தான் பேசியதை தானே கேட்பான். மூடன் தன்னுடைய பேச்சை தானும் கேட்க மாட்டான். மற்றவர்கள் அதை கேட்கிறார்களா என்பதையும் கவனித்து பார்க்க மாட்டான். தன் மனதில் உள்ளதை பேசினால் போதும் என்று வேகமாக பேசுவான். ஞானமுள்ளவன் நிதானித்து அறிந்து பிரதியுத்தரம் சொல்லுவான். சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சுருக்கமாக பேசுவான். ஞானியின் பேச்சு அதை கேட்போருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஞானமுள்ள பிரதியுத்தரம் கொடுத்தவர்கள் ஆபிரகாம், யோசேப்பு, மோசே, நாத்தான், இயேசு கிறிஸ்து.